வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலா ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்கள் பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி குரு பெயர்ச்சி பலன்கள் நம்மளோட சேனல்ல பார்ட் 1ல போட்டுறோம். இது பார்ட் 2. அப்ப துலா ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த குரு நின்ற பலன்கள் ஒரு மாரியா இருக்கும். பட் குருக்கு பார்வை பலன்கள் வேற இருக்குது. அப்ப குரு ஒரு இடத்துல நின்றாலே மொத்தம் 4 விதமா பலன்கள் அளிப்பார். ஆல்ரெடி நின்ற பலன் அவர் குரு ராசிக்கு 9ல பாக்கிய ஸ்தானத்தில் நின்று சில பலன்கள் பார்ட் 1ல பார்த்துருப்போம். இப்போ அவரோட பார்வை பலன்களான அவர் நின்ற இடத்துலேருந்து 5ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா, அந்த 3 பார்வைகள் மூலிமா இந்த துளாராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவாக அமைப்புகள் இருக்குதா அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ குரு பாக்கியஸ்தானத்தில் நின்று அவர் 5ஆம் பார்வையை துலா ராசியை பார்க்குறாரு. அப்போ துலா ராசியை 5ஆம் பார்வை அவர் பார்க்குறாரு அப்படின்னாலே நமக்கு ஒரு பாசிட்டிவா அப்படின்னு கேட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில துலா ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, மைல்டாக இன்னும் அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்திருப்பீங்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு சிந்தனை தெளிவு ஆல்ரெடி இருக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் கலாங்கப்பட்டால் இருந்திருக்கலாம். பட் இப்போ எதுலேயுமே சிந்திச்சு செயல்படுறதுக்குரிய ஒரு தெளிவுரையை உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது நம் பலம் மற்றும் பலவீனம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு உங்கள் வீட்டாளுங்க கூடயும் உங்களோட வேலை இடத்துலையும் உங்களோட நண்பர்களிடத்தையும் நீங்கள் கரெக்டாக உங்களை செயல்படுத்தக்கூடிய விஷயத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ ராசிநாதனை குரு பார்க்கறதுனால சில நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்குது, நல்ல எண்ணங்கள் நல்ல அவுரா நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பாசிட்டிவ். ரெண்டாவது நமக்கு குரு 7ஆம் பார்வையாக சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டால் உங்களோட சகோதரர்கள் கூட உங்களுக்கு அண்ணன் அக்கா இல்லை தம்பி தங்கச்சி இந்த மாதிரி சகோதர ஸ்தானம் கூட ஒரு ஒற்றுமை, சில நாள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அது ஒரு சுமூகமான ஒரு ஒற்றுமைக்கு வரும். சில நாள் மனசில் மறைச்சி வச்சிருந்த விஷயங்கள் கூட ஷேர் பண்ணி அதை ஒரு ரிவீல் பண்ணுறக்கூடிய விஷயமும் உங்களுக்கு நடக்கும். அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது உங்களோட திறமைகள். இது சகோதர ஸ்தானமாக இருந்தால் கூட நம்மளோட தைரிய ஸ்தானம் கூட நமக்கு திறமைகள் வெளிப்படும். உங்களோட திறமைகள் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி வச்சுருந்துருப்பீங்க. அது இந்த காலகட்டங்களில் வெளிப்படும். அதன் மூலிமா சில பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே உங்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம், இது வேலை செய்யலாம், இல்லை ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம், இல்லை திருமணம் பண்ணலாம். அப்படின்ற ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு திட்டமிட்டல் உங்களுக்கு இப்போதைக்கு கைகூடும். அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா தரப்பும் தான். படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, படிக்கணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டு போன படிப்பு மறுபடியும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே குரு 9ஆம் பார்வையாக உங்களோட புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ ராசிக்கு 5ஆம் நாம் பூர்வீக ஸ்தானத்தை குருவோட 9ஆம் பார்வையில் இருக்கிறதுனால நீண்ட நாள் பிள்ளை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பிள்ளை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இப்போ புதுசாக திருமணம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஆல்ரெடி திருமணம் பண்ணி ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது புதிய சொத்து சேர்க்கை உங்களுக்கு இருக்குது. சொத்து அப்படின்னாலே வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ஆடை ஆவணமாக இருக்கலாம், நகை நட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அடகில் இருக்கிற வச்சுருந்த நகையை கூட மறுபடியும் மீட்டுறதா இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக சொத்து சேர்க்கை இருக்குது. இன்றைக்கிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அதே உங்களுக்கு இது போக எனக்கு பூர்வீக சொத்து இருக்குது, பழைய சொத்துலாம் இருக்குது, அதை கொடுத்துட்டு வேறு இது மாதிரி ஒரு மாற்றி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சொத்தை சேல் பண்ணுறதா இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ரெண்டாவது கோர்ட்டு கேஸில் ஏதாவது பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குரிய அமைப்புகளும் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை குறையுமா, எங்களுக்கு கடன் தான் அதிகமாக இருக்குது, அதுதான் நான் மீண்டு வரணும்னு கேட்டால் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி 1 மாதம் ஆச்சு. அடுத்த வருஷம் 5ஆவது மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் படிப்படியாக குறைஞ்சி நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தில் வருவீங்க. ஒன்று. அதாவது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். உழைப்புக்கு ஏற்றனா குரு உங்கள் பூர்வீக ஸ்தானத்தை பார்க்குறதுனால ரெகுலர் இன்கம் பேசஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டேபிளாகி மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ குருவோட பார்வை பலன்கள் இதுதான். அவங்கவுங்க ஜன்ன ஜாதகத்துக்கு தந்தார் போல் பலன்கள் மாறும். ஏன்னா அவங்கவுங்க ஜன்ன ஜாதகத்துக்கு தந்தார் போல் தசா புத்திகள் அடிப்படையில் பலன்கள் மாறும். மற்றபடி குரு பார்வை பலன்கள் துலா ராசிக்கு ஓகே ரகம் தான், நல்லா தான் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். இதுக்கப்புறம் பார்ட் 3ல் குரு பயிற்சியை பற்றியும், அதுக்கப்புறம் சனி பயிற்சியை பற்றி, ராகு கேது பயிற்சியை பற்றி 3 பயிற்சிகளும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ட் 3ல் நம்ம ரிவீல் பண்ணுவோம்.